புடலங்காய் போடுறோம். வணக்கம், நான் உங்கள் மகிஷாராஜன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து புடலங்காய் சில்லி போடுறோம். புடலங்காய் சில்லினா 2 வகையாக போட்டுருக்கோம். ஒன்று ரவுண்டா நைஸாக வெட்டி இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கணும். இன்னொன்று அவியல் காய் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி போடுறோம் சில்லிக்கு. இது நீங்கள் இப்படி வெட்டினோடனே இப்படி மசாலா போட்டிங்கன்னா அதில் ஒரு நீர் பசை கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால் என்ன ஆகுன்னா நீர் விட ஆரம்பிக்கும். நீர் விட ஆரம்பிக்கும் போது மசாலா தண்ணி ஆகிரும். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு டிக் பண்ணால் அந்த கிரீட்னஸ் வராது. ஃபஸ்ட்டு இது என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி வெட்டினோடனே கொஞ்சம் சால்ட்டு போடுறோம். இந்த காய்க்கு தேவையான சால்ட்டை போட்டு நல்லா ஒரு கலக்கணும். இந்த மாதிரி சால்ட்டை போட்டு உப்பு கலக்கிட்டீங்கன்னா இந்த நீர் பசை பூரா வெளியே வந்துடும். காயோட நீர் பசை அது கொஞ்சம் லேசாக அப்படி சரிச்சு வைக்கணும். லைட்டாக சரிச்சிங்கன்னா அதில் நீர் பசை அதிகமாக இருந்ததுன்னா நீர் பூரா வெளியே வந்துடும். ஆனால் 10 நிமிஷம் ஆகும். நீர் பூரா வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் நம்ம செல்லிட்டோம்னா நல்லா மோர் சில்லி அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கும். புடலங்காய் சில்லிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சால்ட், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, மிளகாத்தூள், ஒரு லெமன், ஃபுட் கலர் வேணா போட்டுக்கோங்க. வேணாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபுட் கலர் போடுவோம். வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? தண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறோம். தண்ணி எல்லாம் வடிச்சிருச்சு. தண்ணி இப்போதெல்லாம் போயிடுச்சு. பாருங்க, லைஸாக இருக்கும் கையில். இந்த லைட்டாக இருக்கிற டைமில் பொருள் போட்டுக்கலாம். ஒரு 4 சொட்டு லெமன், ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு போடணும் ஒரு ஸ்பூனு. ஏன்னா இந்த பதத்தில் பஸ் இஞ்சி பூண்டு போட்டால் தான் இஞ்சி பூண்டு அதை பிடிக்கும். தண்ணியோட தண்ணியாக சேர்ந்து பிடிக்கும். லெமன், இஞ்சி பூண்டு போட்டாச்சு. டைம்ல அரிசி மாவு போடுறோம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறோம். ஒரு டீஸ்பூன் மைதா, ஒரு 1.5 டீஸ்பூன் மைதா போடுறோம். லேசா ஃபுட் கலர் போடுறோம். லேசா ஒரு கலக்கிறோம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் கடைசியாக தான் போடணும். அப்போதான் மேல காரம் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நீர்ச்சத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிறோம். அரிசி மாவு மட்டும் தான் நீர்ச்சத்து எடுக்கும்.
புடலங்காய் சில்லி வந்து எப்பவுமே உப்பு போட்டு வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தால் தான் நீர் கம்ப்ளீட்டாக வடியும். ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, பாத்திரத்தை அப்படி பெரிய கொஞ்சம் ஒரு மாதிரி சரிச்சு வச்சாதான் நீர் வடியும். அந்த மாதிரி வைங்க. உப்பு போட்டு வச்சீங்கன்னா நீர் வடியாது. நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலக்குங்க. மைதா அளவா போட்டா போதும், மைதா ஒட்டிக்கும். கான்ஃப்ளவர் மட்டும் போடுங்க. அடுப்பு தைக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சில்லி போடுறோம். மசாலா கரெக்டாக கலக்கி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இப்படி ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டிய. சில்லி பொரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அளவுக்கு எடுக்கணும். இந்த மாதிரி முருங்கா புடலங்காய் சில்லி போட்டாச்சு. நல்லா இருக்கணும். புடலங்காய் சில்லி அப்படியே கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்கு அந்த புடலங்காய் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு போட்டீங்கன்னா மொட்டு வரும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா மொறு கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர். நான் கவர்மெண்ட் கேட்ரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய கேட்ரிங் பேர் வந்து மைசா கேட்ரிங். நீங்கள் என்ன எப்போலாம் தொடர்பு கொள்ளலாம். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் சின்ன ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறோம். நீங்கள் என்ன எப்போனாலும் கூப்பிடலாம். என்னோட ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ 24 கூட நாங்கள் எடுப்போம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், நான் சொல்லி தருவேன். நன்றி, வணக்கம். மைசா ராஜன்.